கைஸ் இன்னைக்கு ஒன் பீஸோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வில்லேஜ் தான் கட்டுறாங்க. அதில் வந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் வந்து கத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் பேர் தான் உசோப்பு. அந்த வில்லேஜ்ல இருந்து யாருமே வந்து வெளியிலே இல்லை. அவன் வந்து கத்திட்டு இருக்கான், பைலட் வராங்க, எல்லாரும் ஓடிப்பாங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த எபிசோட்ல வந்து நம்ம கேப்டன் உசோப்பை தான் பார்க்க போறோம். இவன் தான் வந்து நம்ம க்ரூல வந்து ஜாயின் பண்ண போறான், லூஃபியோட க்ரூல. அப்படியே வந்து அந்த சைடு நாமியை காட்டுவாங்க. நாமே சொல்லுவா, இந்த மாதிரி பாடி கனெக்ஷன்ல இருந்து நீங்க எங்கேயும் போகக்கூடாது, கிராண்ட் லைன்லாம் போகக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப லூஃபி சொல்லுவான், ஆமா நம்ம வந்து நிறைய மீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஜோரோ வந்து இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நாமே பார்த்தா நான் இதெல்லாம் சொல்லடா, நம்மளுக்கு ஒரு கப்பல் வேணும், நம்மளுக்கு வந்து பைலட்ஸ்லாம் வேணும், க்ரூமேட்லாம் வேணும், அப்பதான் வந்து இதா இருக்கும் அப்படின்னு லூஃபி சொல்லுவான். ஆமா நம்மளுக்கு வந்து ஒரு செஃப் வேணும், அதே மாதிரி ஒரு மெஜிஷியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஜோரோலாம் என்னடா மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு நாமே சொல்லுவாங்க, கிராண்ட்லேன்றது சும்மா இல்லடா, அங்க போனா வந்து பைலட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அதனால நம்மளும் வந்து ஒரு பெரிய பைலட் ஆகி தான் வந்து ஒரு பெரிய கப்பலில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாமே சொல்லுவாங்க, இங்கேருந்து சவுத் சைடு வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜுக்கு நம்ம போனோம்னா அங்க மக்கள்லாம் அதிகமா இருப்பாங்க, நம்மளுக்கு கண்டிப்பா போட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப லூஃபி சொல்லுவான், ஆமாம்மா நம்மளுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தூரம் வந்து சரக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பானா. அதோட நாமையை கட்டுவாங்க. நாமே அந்த மேப்பை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அப்புறமேட்டு திருப்பி அந்த வில்லேஜ் தான் கட்டுவாங்க. அவன் ஒருத்தன் ஓடிக்கிறதுனால அவன் ஓடிட்டு ஓட முடியாம நின்று சிரிச்சிட்டு இருப்பான். ஆமா நான் சொன்னதெல்லாம் பொய், இங்க யாருமே வரல அப்படின்னு அவன் சொன்னது கிட்டத்தட்ட வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவனை வந்து நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அப்ப வந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவன் சொல்லுவான், முடிஞ்சா என்னை பிடிச்சி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான் தலை தெரிச்சு. முடிஞ்சா என்னை பிடிச்சி காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பானா. அப்போ பின்னாடி வந்து மக்கள் எல்லாருமே அப்படியே துரத்தி வந்துட்டு இருப்பாங்க, இவனை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தவன் சொல்லுவான், இவனால தானே நம்ம நிம்மதியே போகுது, இவனை பேசாம பிடிச்சி கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஊர் மக்கள் இருந்து தப்பிச்சு போய் ஒரு மரத்துல ஏறி உட்காந்துருவான். அவங்களும் எங்கேயோ போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. அப்புறமேட்டு கீழே வந்து 3 பேர் வந்து நின்றுட்டு பைரட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் கேப்டன் சொல்லிட்டு. இவங்க யாருன்னா பெப்பரு, ஆனியனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருப்பாங்க. டேய் நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, எங்கடா வந்து ஆனியனை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வந்து அந்த ஆனியன்ற பையனை காட்டுவான், அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். பக்கத்துல வந்துட்டு இங்க வந்து பைரட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னடா பைரட்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்ல உண்மையாவா அப்படின்னு சொல்லி அப்படி உசாப் வந்து கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஆமா அவங்க தான் பக்கி பைரட்னு நினைக்கிறேன், அவங்களோட பிளாக் தான் வந்து பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஆனியன்ற பையன் வந்து சொல்லுவான், நீங்க தானே வந்து பைலட் ஆக போறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா பசிக்கிட்டு சாப்பிட போறேன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உசோப்பு சொல்லுவான். ஆமா நான் வந்து சாவ போகும்போது வந்து சாப்பிடணும்ல, வயிறு ஃபுல்லா தானே சாவணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க 3 பேர் சொல்லுவீங்க, வாங்க கேப்டன் நம்ம போய் பார்ப்போம் அந்த இடத்துல, அங்க போய் பார்த்துட்டு அங்க இருக்க பைலட்ஸ் எல்லாம் நம்ம வந்து துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் முடியாதுடா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவான். அப்புறமேட்டு திருப்பி அந்த பசங்க வந்து சொல்லுவாங்க, வாங்க கேப்டன் ப்ளீஸ் கேப்டன் நம்ம வந்து. அப்புறம் அந்த ஆனியன்ற பையன் சொல்லுவான், 3 பேர் தான் கேப்டன் இருக்காங்க, வாங்க கேப்டன் அப்படின்னு சொன்னா, ஓ 3 பேர் தானா நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசப் வந்து கிளம்பிடுவான். இந்த சைடு வந்து நாமி, லூஃபி, ஜோரோவெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. வந்து இறங்கிட்டு இப்படியே போனா சிட்டி வந்துடும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லூஃபி வந்து சொல்லுவான், எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நாமே ஒரு பார்வை தான் பார்ப்பான், அதோட நார்மல் ஆயிடுவான். இந்த சைடு வந்து ஜோரோ வந்து நம்மளை யாரும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவான். அந்த டைம் வந்து அப்படியே அட்டாக் நடக்கும். லூஃபி வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டே இருப்பான், என்னடா இது சம்மந்தமே அடிலாம் உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஃபிளாக் எல்லாம் கட்டுவாங்க, நிறைய ஃபிளாக் வந்து அங்கங்க வந்து அப்படியே தூக்கி தூக்கி கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உசோப் சொல்லுவான், நான் தான் வந்து கேப்டன் உசோப்பு, என்கிட்ட வந்து 80,000க்கு மேல வந்து பசங்க இருக்காங்க, பைரட்ஸோட க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் வந்து ஜோரோ லூஃபி எல்லாம் கேட்டுட்டு என்னடா அது உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுட்டு இருப்பான். ஆமாண்டா நான் உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு உசோப்பு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி வந்து அப்படியே வாயை பிளந்து கத்திட்டு இருப்பான், உண்மையா வாடா 80,000 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாம இதெல்லாம் பார்த்துட்டு இல்ல இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னோன்னா உசோப்புக்கு வந்து என்ன சொல்றதே தெரியும், ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ உளறிக்கிட்டு இருப்பான். உளறிட்டு இருக்கும்போது ஆமா நான் பொய் தான் சொன்னேன், ஆனா 80,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி புலம்ப ஆரம்பிச்சிருவான். இல்ல ஆமா இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த குட்டி பசங்க வந்து அந்த கொடியெல்லாம் ஆட்டிட்டு இருப்பாங்க. நாமி இதை பார்த்துட்டு அங்க கரெக்டா ஒரே 3 பேர் தான் இருக்காங்க, அதுவும் சின்ன பசங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 பேரும் வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உசோப் பார்த்துட்டு உசோப் கேட்பான், நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாமே சொல்லுவா, இந்த மாதிரி கோலி குண்டெல்லாம் வச்சு யார் எந்த பைரட் தான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உசோப் அப்படியே ஷாக் ஆயிடுவானா. அந்த டைம் வந்து லூஃபி சொல்லுவான், வா இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு உசோப் வந்து திருப்பி வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து அதை எடுத்து நீட்டிட்டு இருப்பான். கோலி குண்டை வச்சு நான் அடிக்க போறேன்டா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இதை லூஃபி பார்த்துட்டு எங்க அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப டெரர் ஆயிடுவான் லூஃபி, சீரியஸ் ஆன மாதிரி. அடி அதுக்கப்புறமேட்டு உன் நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவன் பயந்துகிட்டு அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் சூரம் வந்து கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு, நாங்களாம் உண்மையான பைரட்ரா, எங்களோட நிலைமை நாங்களாம் என்ன பண்ணுவோம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்சிட்டு இருப்பானா.
அதெல்லாம் பார்த்துட்டு உசோப் பயந்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஜோரோ வந்து கேட்பான் அவன்கிட்ட, நீ என்ன அட்டாக் பண்ண போறியா இல்லாட்டினா வந்து அந்த இதை கீழே போட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாமலே அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். அப்புறமேட்டு பிளாக் வச்சிருப்பாங்களா அது எல்லாமே சாஞ்சிரும். அதையும் பார்த்துட்டு அவன் இன்னும் ஷாக் ஆயிடுவான். அப்புறமேட்டு அந்த கோலி கொண்டை கீழே போட்டுருவான். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்க ஆரம்பிச்சோன்னா உசோப் வந்து சரி என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. ஜோரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம சொன்ன பொய் எல்லாத்தையும் நம்பிட்டான்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அப்படியே உசோப் யோசிக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையான பைரட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான் மனசுக்குள்ளாரே. அந்த டைம் வந்து லூஃபி வந்து நீ வந்து உசோப் தானே அப்படின்னு சொல்லி கேட்பானா. உங்க அப்பா பேர் வந்து எசப் தானே அப்படின்னா, ஆமா எங்க அப்பா பேர் எசப் தான், உனக்கு அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அறக்கப்புறக்கு கீழே இறங்கி ஓடி வந்துட்டு இருப்பான். அதை வந்து லூஃபியும் ஜோரவும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே வந்து உசப் கிட்ட போய் உசப் கிட்ட போயிட்டு, ஆமா உங்க அப்பாவை எனக்கு தெரியும், உன்னை பார்க்கறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கடைக்கு போயிடுவாங்க. சாப்பிட கடைக்கு போனோன்னா உசப் வந்து என்னோட ட்ரீட் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவானா. அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் லூஃபி. அப்ப வந்து உசப் கேட்பான், எங்க அப்பாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், அப்பதான் வந்து நான் வந்து சாங்ஸோட குரூவை பார்த்துருக்கேன், உண்மையான ரெட் ஹாட் சாங்ஸை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா நான் பார்த்துருக்கேன், அதுலதான் உங்க அப்பா இருக்காரு அப்படின்னா. எங்க அப்பா அந்த அவ்வளவு பெரிய குரூல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்க அப்பா வந்து சரியான ஸ்னைப்பர் பிளேயரா, எவ்வளவு லாங் ரேஞ்சில் எது இருந்தாலும் கரெக்டா குறிப்பாத்து அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, எங்க அப்பா அவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் உசோப்பு. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நடந்த கதையெல்லாம் அந்த உசோப்பு சொல்லிட்டு இருப்பான். சின்ன ஃபிலோஃபி தான் இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. உன்னையும் பத்தி உங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரா, என் பையன் பேர் உசோப்பு, அவனுக்கு வந்து நான் சரியா குட் பை கூட சொல்லல, நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன், அந்த மாதிரி எனக்கு வந்து பைரட்டோட அந்த பிளாக் வந்து நீ இழுத்துட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதை வந்து நீ எனக்கு 100 வாட்டிக்கு மேல சொல்லிட்டேயா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி. அதுக்கப்புறமேட்டு அவன் எந்திரிச்சு நின்று கத்துனதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நான் பைரட் ஆயிட்டேன் எப்படியோ சாங்ஸ் குரூவ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என் பையனுக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் உசோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதாத்தையும் லூஃபி நினைச்சு பார்த்துட்டு இப்பெல்லாம் உங்க அப்பா பண்ணாரடா அப்படின்னு சொல்லி இருப்பானா. இது வந்து உசோப் வந்து அப்ப வந்து இன்னமும் எங்க அப்பா வந்து அந்த ரெட் ஹார்ட்ல தானே இருப்பாரு, நானும் கண்டிப்பா ஒரு பைரட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமே கேட்பா, இங்க யாராவது பணக்காரங்க இருக்காங்களா, எங்களுக்கு ஒரு பெரிய போட்டு வேணும், அந்த போட்டை மட்டும் எப்படியாச்சும் வாங்கிட்டா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உசப் வந்து அங்கெல்லாம் எனக்கு தெரியாது, யாரும் இங்கெல்லாம் அவ்வளவு பெருசா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து ஜோரோ சொல்லுவான், அங்க மேல ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய வீடு, அங்க அந்த வீட்டுக்குலாம் நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உசோப்பு. ஏன்னா அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு வந்து உசப் வந்து அப்படியே லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து திருப்பி உசப் வந்து கத்திட்டு, நீங்க இங்க என்ன வேணா சாப்பிடுங்க, நான் வந்து பே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவோம் உசப்பு. எங்க போறடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. அப்புறமேட்டு அப்படியே அந்த பெரிய வீட்டை தான் காட்டிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும், அவன் பேர் வந்து காயா. அங்க அப்படியே உசப் போறதை வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து அந்த பொண்ணோட அந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி காட்டிட்டு இருப்பாங்க. வாசல் இது இதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ரூமை கட்டுவாங்க. அந்த ரூம்குள்ள வந்து அந்த காயன்ற பொண்ணு வந்து ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கணும், நான் வந்து உசோப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சரியான பொய்க்காரன், அவனெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நீங்க வந்து ரொம்ப லாயலான ஃபேமிலி, ஸோ அதனால நீங்க அதெல்லாம் அவனெல்லாம் பார்க்க கூடாது, அவன் பொய் சொல்லிட்டே தெரியுறான் ஊர் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். காயா அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறமேட்டு அவன் சொல்லுவான், உங்க அப்பா அம்மா சாகும் போது மெடிசனை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த மெடிசனை கொடுத்து பார்த்துக்கிறது தான் என் வேலை, உங்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து உசோப் வந்து வெளியில இருந்து நின்றுட்டு இருப்பான். 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கே சரி ஓகே இப்போ இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸா ஒரு ஓட்டம் ஒன்று போட்டிருப்பான். அது வழியா உள்ளார போயிட்டு ஒரு கல்லை தூக்கி போடுவான். அந்த காயா பார்த்துட்டு உசப் வந்துட்டியா நீ அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணுவா. அப்போ வந்து இவன் மரத்து மேலே வந்துட்டு ஆமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ காயா சொல்லுவா, உன்னை வந்து நான் வாசல் வழியா எங்க வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா முடியல, அந்த பட்லர் வந்து உன்னை வந்து உள்ளாரே விட மாட்டேன்றாரு அப்படின்னா. உசப் சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே எனக்கு ஏதோ கதை வச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னா. நான் நிறைய கதை வச்சிருக்கேன் உனக்காகவே, நான் வந்து ஸ்பெஷலா நிறைய கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசோப் சொல்லுவான், நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷை வந்து கோல்டு ஃபிஷ் வந்து நான் தோக்கடிச்சிருப்பேன், வேணா அந்த கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய கதை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு சின்ன வயசுல அவன் இருந்ததெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை அடிச்சு புழுவிக்கிட்டு இருப்பான். அவன் புழுகிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். இதை காயா கேட்டு சிரிச்சிட்டு இருப்பான், இவன் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏன்னா இவளும் வந்து இவனை லவ் பண்ணிட்டு இருக்கா, அவனும் வந்து இவனை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து அந்த 3 குட்டி பசங்களை கட்டுவாங்க. அந்த குட்டி பசங்க வந்து இங்கே தான் பைரட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கடைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த கடை கிட்டக்க போயிட்டு அந்த கடையில ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லூஃபியை தான் காட்டுவாங்களா, எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க தாண்டா கேப்டன் உசோ பைரட்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார வருவாங்க. இதை நாமே பார்த்துட்டு இங்க என்னடா நடக்க சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து அவங்க வந்து பாப்பாங்களா, அப்ப வந்து லூஃபியோட வயிறும் ஜோரோட வயிறு ரொம்ப உப்பனமா இருக்கும். என்னடா இங்க கேப்டன் வந்து கொண்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா. அப்ப வந்து லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, லூஃபி ஜோரோவும் ஆமா நாங்க சாப்பிட்டோம், எங்களுக்கு என் வயிறுக்குள்ளதான் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவங்க பயந்துருவாங்க. பயந்துட்டு இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி இருப்பாங்களா. அப்ப நாம கேட்பா, அதெல்லாம் இல்ல கேப்டன், இப்போ உங்க உசோப் வந்து எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து அங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஓ எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா,
அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அந்த மேல ஒரு வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த சின்ன பசங்க. கூட்டிட்டு போனோன்னே லூஃபி இதெல்லாம் பார்த்துட்டு இங்க எதுக்கு உசப் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க, இல்ல இவன் வந்து இங்க பொய் சொல்ல தான் வந்திருக்கான் அப்படின்னா, என்ன பொய் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க வந்து காயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து நிறைய உடம்பு சரியில்லாம போகும், அதனாலே வந்து வெளியில வர முடியாது அவளால. ஆனா அந்த கேப்டன் உசப் தான் வந்து அவர்கிட்ட போய் நிறைய பொய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதனால வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படின்னா, ஓ உங்க கேப்டன் வந்து ரொம்ப நல்லவரா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுட்டு இருப்பானா. ஆமா எங்க கேப்டன் ரொம்ப நல்லவர், அவருக்கு அதனாலதான் நாங்க அவர் கூடயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா பசங்க. சரி ஓகே, நான் வந்து உள்ளார போயிட்டு ஒரு கப்பல் கேட்கலாம் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு நாமி சொல்லுவா, அதுக்கு உசோப் கேட்டா வச்சு தருவாங்க, நம்மளாம் கேட்டா எங்கடா தருவாங்க அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. லூஃபி சொல்லுவான், நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா. பசங்க சொல்லுவாங்க, இந்த வழியெல்லாம் போக முடியாது, முன்னாடி எவ்வளவு பாடி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, உள்ளாரே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லூஃபி எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த வேலி மேல ஏறுவான். அந்த டைம் வேலி மேல ஏறிட்டு கீழே வந்து இறங்கி கம் கம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பான். அந்த டைம் வந்து எல்லாரும் வந்து பிடிச்சிருவாங்க. டேய் இப்பெல்லாம் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களே சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான் வானத்துக்கு. போயிட்டு மேல இருந்து கீழே உள்ள போவானா, அதை வந்து காயா பாத்துருவா. என்னடா அது மேல நட்சத்திரம் எல்லாம் இந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மேல இருந்து வராங்கடா சொப்பா அப்படின்னு சொன்னா, அவங்க ஜூரோ லூஃபி அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, நாமி எல்லாம் சேர்ந்து கீழே விழுவாங்க. கீழே விழுந்தவொடனே வந்து உசப் வந்து பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி உசப் திரும்பி பார்ப்பான். அந்த டைம் வந்து இவங்கலாம் வந்து என்னோட உசப் பைரட்ல வந்து ஜாயின் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போ லூஃபி சொல்லுவான், நான் ஒன்றும் வந்து அதுக்கெல்லாம் வரல, நான் வந்து ஒரு அப்பாலஜி கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு போட்டு வேணும், அதை நீங்க தான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து அந்த பட்லர் வந்துருவான். இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, காயா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து தொல்லை பண்ணக்கூடாது காயா கிட்ட, உங்களுக்கெல்லாம் எதுவும் அங்கெல்லாம் கொடுக்க முடியாது. டைம் எவனோ ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்துருவான். இதோட எபிசோட் முடியுது.